So in the video we are going to see structure of C in Tamil. C வந்து ஒரு structured programming language. இதுல வந்து பார்த்தனா ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் எதுக்காகன்னா ஈஸியா அந்த ப்ரோக்ராம் பத்தி புரிஞ்சிக்கலாம். ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னாலும் ஈஸியா மாடிஃபை பண்ணலாம். So structure of C வந்து ரொம்ப முக்கியம் for the beginners. So structure of C ல there are 6 sessions. என்னென்ன செஷன் இருக்கு? Documentation session, link session, definition session, global declaration session, main function, subprogram. So now I have taken simple program to explain the structure of C. Okay. So first session வந்து என்னதுன்னா documentation session. Documentation sessionல two types of comment line இருக்கு. என்னென்ன அப்படின்னா single line, multi line. Single lineல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா double slash யூஸ் பண்ணுவோம். Multi lineல என்ன யூஸ் பண்ணுவோம்? star slash. It has to end with star slash. Okay. So comment sectionல ரெண்டு டைப் இருக்கு. என்னென்ன single line, multi line. Single lineல double slash யூஸ் பண்ணுவோம். Multi lineல என்ன யூஸ் பண்ணுவோம்? slash star star slash யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செஷன் என்னன்னா லிங்க் செஷன். லிங்க் செஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீடிஃபைன்டு ப்ரோக்ராம நம்ம ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா? சோ அந்த ப்ரீடிஃபைன்டு ப்ரோக்ராம நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சிஸ்டம் லைப்ரரின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த சிஸ்டம் லைப்ரரியில என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராமுக்கு தேவையான இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷனை ஆல்ரெடி நான் எழுதி நான் வச்சிருப்பேன். சோ அதுதான் ஜாப் ஆஃப் லிங்க் செக்ஷன். இப்போ இங்க பாருங்க ash include studio.h. இப்போ stdனா என்னன்னா ஸ்டாண்டர்ட், I for input output.h. so ஸ்டாண்டர்டான என்ன இன்புட் அண்ட் அவுட்புட் ஆபரேஷன் என்னோட ப்ரோக்ராமுக்கு தேவையோ அதை நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஒண்ணு என்னென்ன டைப் ஆஃப் ஹெடர், என்னென்ன ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கு? ash include con io.h. so con னா என்னன்னா console, I for input, o for output.h. ஓகேவா? சோ இன்னும் என்னென்ன டைப் ஆஃப் ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கு? math.h இருக்கு, string.h இருக்கு. சோ இதெல்லாம் எது கீழே வரும்னா லிங்க் செஷன் கீழே வரும். நெக்ஸ்ட் என்னன்னா டெஃபினிஷன் செஷன். டெஃபினிஷன் செஷன்ல நான் என்ன டிஃபைன் பண்ணுவேன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ த்ரூ அவுட் மை ப்ரோக்ராம். என்னோட ப்ரோக்ராம்ல இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்றத நான் இங்க கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? ash define x வந்து 20. இத நம்ம மாத்திக்கலாம். so it is easy to maintain. நெக்ஸ்ட் செஷன் வந்து குளோபல் டிக்ளரேஷன் செஷன். குளோபல் டிக்ளரேஷன்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் டிக்ளேர் பண்ணுவேன். ஓகேவா? சோ இங்க நான் என்ன டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா வேரியபிள்னா இன்ட்ன்றது டேட்டா டைப், x is equal to 10. ஓகேவா? சோ இது என்னது? வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ். ஓகேவா? சோ வேரியபிள் டிக்ளரேஷன்ல டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு global variable, another one is local variable. மெயின் இருக்கு இல்லையா? மெயினை விட்டு வெளியே அவுட் சைட்ல டிக்ளேர் பண்ணா அது பேரு global variable. மெயினுக்கு உள்ள டிக்ளேர் பண்ணா அது வந்து local variable. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பார்ட் பாக்குறோம்? குளோபல் டிக்ளரேஷன் பார்ட் பாக்குறோம். குளோபல் டிக்ளரேஷன்னா என்னன்னா அவுட் சைட் த மெயின் நான் என்னென்ன டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனையும் வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணலாம். சோ இங்க வந்து பார்த்தனா இது வந்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிருக்காங்க, நம்ம இங்க வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணலாம். மெயினை விட்டு வெளியே டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது பேரு குளோபல் வேரியபிள். மெயினுக்குள்ள ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம்னா அது லோக்கல் வேரியபிள். மெயின் நெக்ஸ்ட் என்னது? மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லும்னா என்னுடைய எக்ஸிகியூஷன் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்றத சொல்லும். ஓகேவா? சோ மெயின் என்ன சொல்லுது? என்னோட எக்ஸிகியூஷன் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. சோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்ட் மெயின்னு எழுதலாம், இன்ட் மெயின்னு எழுதலாம், இல்லைன்னா void மெயின்னு எழுதலாம். சோ இதுக்கான டிஃபரன்ஸ் I'll be telling you in upcoming videos. Okay va? So next என்ன function? Main function. இங்க என்ன எழுதலாம்? int main
int space main open round bracket close round bracket போடலாம். இல்லனா என்ன போடலாம், void main void space main open round bracket close round bracket போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன போடுவோம், ஓப்பன் curly brace and close curly brace. இதுதான் அந்த ஓப்பன் curly brace and close curly brace. இந்த ஓப்பன் curly brace என்ன சொல்லுதுன்னா, என்னோட கோட் ஸ்டேட்மெண்ட் இங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த க்ளோஸ் curly brace என்ன சொல்லுதுன்னா, இங்க முடியுதுன்னு சொல்லுது. ஓகேவா? சோ மெயின்ல two part இருக்கு. One is declaration part, another one is execution part. Declaration partனா initialize பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து declaration part. So இங்க என்ன எப்படி declare பண்றோம், data type variable name is equal to 55 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம declare பண்றோம். ஓகேவா? சோ எக்ஸிகியூஷன் பார்ட்னா என்னன்னா, ஏதாவது ஒரு ஆபரேஷன் வச்சிருக்கிறது. சோ எக்ஸிகியூஷன் பார்ட் என்ன இந்த இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் C is equal to A plus Bன்றது என்னது, அது வந்து இட்ஸ் கால்ட் as what, ஒரு எக்ஸிகியூஷன் பார்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. சப் ப்ரோக்ராம்னா என்னன்னா, it is a reusable program. ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் C is equal to A plus Bன்ற ஆபரேஷனே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு ப்ரோக்ராம்ல வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை ஒரு சப் ப்ரோக்ராமா எழுதுவேன். ஓகேவா? அது எப்படி எழுதலாம், இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் addன்றது என்னோட ஃபங்க்ஷன் நேம், ஓப்பன் ரவுண்ட் பிராக்கெட் க்ளோஸ் ரவுண்ட் பிராக்கெட். நெக்ஸ்ட் curly brace ஓபன் பண்ணிட்டு C is equal to A plus Bன்னு போட்டுட்டு க்ளோஸ் curly brace எண்ட் பண்ணிடும். ஓகேவா? சோ இப்போ என்னோட ப்ரோக்ராம்ல எங்கெங்கெல்லாம் இந்த add ஆபரேஷன் வேணுமோ நான் அதை என்ன பண்ணலாம்னா கால் பண்ணிக்கலாம். சோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் சப் ப்ரோக்ராம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இந்த int sum into y இருக்கு இல்லையா, இதெல்லாம் I will be teaching you in the function part. So இப்ப பேசிக்ஸ் மட்டும் தான் நான் நடத்தியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செஷன் documentation செஷன். Two types of command line இருக்கு, single multi. Singleனா double slash யூஸ் பண்ணுவோம், multiனா slash star, it has to end with star slash. ஓகேவா? லிங்க் செக்ஷன்னா என்னன்னா, ஆல்ரெடி predefined program லிங்க் பண்றது. சோ hash include என்ன சிம்பிள் போடணும், இங்க less than symbol, இங்க வந்து header file, next என்ன symbol, greater than symbol. definition sessionனா என்னன்னா, constant value define பண்றது. ஓகேவா? இது நம்ம மாத்திக்கலாம், இந்த இடத்துல நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். so easy to maintain. global declarationனா என்ன அப்படின்னா, global declarationனா எங்க மெயினை விட்டு வெளியே நம்மள டிக்ளேர் பண்ணுவோம். என்னென்னலாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், இல்ல ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணலாம். இப்போ வேரியபிள்ல there are two types of variable. என்னென்ன சொன்ன, local variable, global variable. outside the main னா என்னமா, it's called as what, global variable. inside the main னா அது என்னது, local variable. main வந்து எதுக்காக அப்படின்னா, என்னோட எக்ஸிகியூஷன் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றதுக்காக. சோ main எப்படி எழுதலாம், int main ரவுண்ட் பிராக்கெட் போடலாம், இல்ல void main ரவுண்ட் பிராக்கெட் போடலாம். மெயின்ல டூ டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ், டிக்ளரேஷன் பார்ட், எக்ஸிகியூஷன் பார்ட். இது இருக்கு இல்லையா, இங்க எது பண்றீங்க இல்லையா, இனிஷியலைஸ் பண்றீங்களா, இதுதான் டிக்ளரேஷன் பார்ட். C is equal to A plus B ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்றீங்க இல்லையா, அதுதான் எக்ஸிகியூஷன் பார்ட். சப் ப்ரோக்ராம்னா என்னன்னா, ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம், அது எதுக்காக யூஸ் நம்ம திருப்பி ரீயூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் சப் ப்ரோக்ராம். சோ இதுதான் short explanation about structure of C.